விரட்டப்பட்ட ஷைத்தானின் பிடியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பெயர் உமர். அல்ஹம்துலில்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு 4.5 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட பெயர் சந்திரமொழியா இருந்தது. நம்ம இன்னைக்கு ஒரு இயற்கை பத்தி ஒரு இதை பார்க்கலாம். நம்ம இப்போ நம்ம இங்க சென்னையிலே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு வருஷத்துல சில நாள்லாம் காலைல சூரியன் சீக்கிரம் உதயமாகிடும். அதாவது எப்படின்னா 5 மணிக்கெல்லாம் நல்லா வெளிச்சமா இருக்கும். இல்ல சில நாள்ல கொஞ்சம் லேட்டா இருக்கும். 5-5:45 எல்லாம் 6 மணிக்கு மேலதான் சன்ரைஸே உங்களுக்கு வரும். அதே மாதிரி சன்செட்டும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு லாஸ்ட் மந்த் எல்லாம் 7 மணி வரைக்குமே உங்களுக்கு வெளிச்சமா தான் இருக்கும். இது சில வேற மாதங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6:15 எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருட்டிடும். நீங்க அதான் எல்லாருமே இதை பார்த்திருப்பீங்க. இந்தியால இந்த மாதிரி, இதே மாதிரி மற்ற நாட்டிலையும் இதே மாதிரி இருக்கும். சில நாட்டுல இன்னும் கொஞ்சம் அதிகமா சன்ரைஸ் இருக்கும். இல்ல சன்செட் சீக்கிரம் நடந்துரும், இல்ல லேட்டா நடக்கும் அந்த மாதிரி. ஆனா ஒரு நாள்ல நம்மளுக்கு சூரியன் நிலா மாறி மாறி வருது, கரெக்டுங்களா? பகலும் வருது, இரவும் வருது. ஒரு நாள்ல கண்டிப்பா வந்துடும். ஆனா ஒரு நாள்ல இது ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு நாள் ஃபுல்லா ஒண்ணு சூரியன் இருக்கணும், இல்லைன்னா சூரியன் இருக்கக்கூடாது. அதாவது பகல் இருக்கணும், இல்லைன்னா இரவு இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா. அப்படி ஒரு இடம் நம்ம உலகத்துல இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்ஷால்லானா இறைவன் நாடினால் என்று பொருள். ஓகேங்களா? நார்த் போல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு ஃபினாமினா நடக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா எதனால நடக்குது அப்படின்னா, இங்க மேல இருக்கிற வீடியோ பாருங்க. நம்மளுக்கு சூரியன் நம்ம உலகம் சூரியனை சுத்தும். சூரியனும் என்ன பண்ணும்னா தன்னை சுத்திட்டு தான் இருக்கும். ஸோ அதனால இது ரொட்டேட் ஆகிறதுனாலதான் ஒரு இடத்துல பகலும், இன்னொரு இடத்துல இரவும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு முன்னாடி லைட் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நான் போனே வைக்கிறேன் அப்படின்னா, இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு பகலா இருக்கும். அதுக்கு அப்படியே எக்ஸாக்டா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இரவா இருக்கும். எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எர்த் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்த இப்ப ஃபுல்லா சுத்திச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த சைடு முன்ன இரவா இருந்தவங்களுக்கு இப்ப பகலும், முன்ன பகலா இருந்தவங்களுக்கு இப்ப இரவா இருக்கும். இந்த மாதிரி எர்த் அதோட ரொட்டேட் ஆக ஆக இரவும் பகலும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த எர்த்துக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் மந்த்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர். ஓகேங்களா? இந்த நார்த் போல்ல சம்மர் வரப்ப மேல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் சம்மர். ஓகேங்களா? அந்த மாசத்துல எடுத்த ஒரு வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதங்கள்ல அந்த 3 மாச காலத்துல சூரியன் எப்படி எப்படிலாம் சூரியன் ஒளி அதுல படுன்னு சொல்றது இதை பாருங்க. இங்க ஒயிட் கலரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நார்த் போல். ஓகேவா? இங்க இப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் வெளிச்சமாவும் ஒரு பக்கம் இரவாவும் இருக்கும். அந்த 2 மாசம் வரைக்குமே அந்த சூரிய ஒளி அது மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நாள் சுத்தினாலும், உலகம் சுத்தினாலும், சூரியனே ரொட்டேட் ஆனா கூட உங்களுக்கு அந்த கரெக்டா அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு எப்பயுமே வெளிச்சம் இருக்கும். அப்படின்னா இதுதான் நான் சொன்னேன், 24 மணி நேரமும் அங்க சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். அங்க இரவுன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இது எப்படின்னா ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நாட்கள்ல இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் இது நடக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 6 மாதங்கள் வெயில், 6 மாதங்கள் சூரிய ஒளி, 6 மாதங்கள் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க, பகல் இரவு அப்படிலாம். அது இதனாலதான் சொல்லுவாங்க. எப்பயுமே 6 months இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நாட்கள் ஆரம்பிச்சு மாதங்கள் ஆகி 6 மாதங்கள் வரைக்கும் இருக்கலாம் இந்த சூரிய ஒளி. ஓகே, இந்த வீடியோல என்னன்னா டைம் லேப்ஸ் அப்படின்னு சொல்ற ஒன் ஆஃப் த ஒரு வீடியோ. எப்படின்னா, நம்ம நார்மலா வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் ஸ்பீடா எடுப்பாங்க. இப்போ 1 hour நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா அதை 10 செகண்ட்ல காமிச்சிருவாங்க, எல்லாம் ஸ்பீடா இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு நாளுக்கான வீடியோ. ஓகேங்களா? இது எடுக்கும் பொழுது இப்ப இந்த சூரியன் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்குங்களா இந்த வீடியோல? இது நைட் 8 மணி. 8 மணிக்கு சூரியன் அந்த இடத்துல இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு டைம் வந்து போய்கிட்டே இருக்கு, 8, 9, 10, 11, 1 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இருந்தாலும் என்ன ஆகல, சூரியன் வந்து மறையல. உங்களுக்கு எந்த ஒரு இடமா இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே சூரியன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே ஒரு கோல்டன் கலர்ல மாதிரி இருக்கும். நம்ம வந்து சன் செட் ஆகும்போது ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரிலாம் நல்லா கோல்டா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சூரிய ஒளி தான் உங்களுக்கு முழுக்குமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இந்த வீடியோல. ரொம்ப ஷார்ட்டா எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து எதனால அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு வீடியோல அந்த ஒரு இடத்துக்கு பகலோ இரவோ எப்படி வருதுன்னா, நம்ம எர்த்தோட பொசிஷனை வச்சுதான் வரும். எர்த் நீங்க இந்த பர்டிகுலர் பொசிஷன் வச்சீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பகல் இரவு வரும். ஸோ இந்த பொசிஷன் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு யூனிக் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த் வந்து 23.5 டிகிரிஸ்ல உங்களுக்கு சாஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் நைட் சன், மிட் நைட் நம்ம நடுஇரவுன்னு சொல்லுவோம்ல, நடுஇரவுல சூரியன் அப்படி இருக்கும், அதுதான் மிட் நைட் சன் சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு எக்ஸாக்டா அப்படியே ஆப்போசிட். எப்படி ஒரு நாள்ல 24 மணி நேரமும் சூரியன் இருக்கோ அந்த மாதிரி போலார் நைட்டு இன்னொன்னு இருக்கு, அதுல சூரியனே இருக்காது. அதுவும் எப்படின்னா நாட்கள்ல இருந்து மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் அங்க வெளிச்சமே இருக்காது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஊர்ல 6 மாசம் உங்களுக்கு எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல அப்படின்னா அங்க ஒரு விவசாயம் பண்ண முடியாது. உங்க தினசரி அந்த ஸ்லீப் ஸ்கெடியூல் இது எல்லாமே பாதிப்படையும். ஸோ அது வந்து போலார் நைட். இப்ப இது பார்த்தீங்கன்னா அதே பர்டிகுலர் ரீஜன்ல உங்களுக்கு எவ்வளவுதான் எர்த் ரொட்டேட் ஆனாலும் சூரியன் ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா வந்து என்னவா இருக்கும், டார்க்கா தான் இருக்கும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டார்க்கா தான் இருக்கும். இது போலார் நைட்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நீங்க அந்த எர்த் சாயும் பொழுது உங்களுக்கு இந்த பினாமினா வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோல. இது 8 மணி, காலைல 8 மணிக்கு இங்க பாருங்க வானம் இப்படி இருக்கு. இது 9 மணி, 10, 11, 12. இது உச்சி வெயில்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும், இங்க கொளுத்து விட்டு எறியும் சென்னையில. பட் அங்க உச்சி வெயில் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாதம் கணக்குல இது இருக்கும். இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா, நம்ம சிம்பிளா நினைச்சிட்டு இருப்போம் சூரியன் காலைல வருது அதுக்கப்புறம் மறைஞ்சிருது, நைட் எல்லாம் வருது அப்படின்னு. ஆனா அது ஒவ்வொரு பிளேஸுக்குமே அது ஒவ்வொரு விதமான ஒரு எஃபெக்டை கொடுக்குது. அது வந்து யாரால அதை பண்ண முடியும்? சும்மா இப்ப நார்மலா வந்து இவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட், இது ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்கும், ஒரு கிளாக் மாதிரி கரெக்டா சுத்திக்கிட்டே இருக்கும். கிளாக் கூட ஆக்சுவலி பேட்டரி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வந்து நின்றும். பட் ஆனா இந்த ஒரு மெக்கானிசம், இந்த ஒரு கிளாக் கான்செப்ட் வந்து எப்பயுமே நிற்காது. ஏன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு படைப்பு. யாரால இதை கிரியேட் பண்ண முடியும்னா ஒரு பவர்ஃபுல் ஒரு பீயிங் இருந்தா மட்டும் தான் முடியும். படைத்தவனால மட்டும்தான் இது எல்லாமே பண்ண முடியும். குர்ஆன்ல இதை பத்தி நிறைய வசனம் வரும், இந்த பகல் இரவை பத்தி. அதுல சிலத்தை சொல்றேன். 25வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், இட் இஸ் ஹீ ஹூ ஹாஸ் மேட் த நைட் அண்ட் டே இன் சக்சஷன். அப்படின்னா இறைவன் தான் வந்து பகலையும் இறைவனும் அடுத்தடுத்தா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்திருக்கும். இது ஒண்ணு. அடுத்து 28வது அத்தியாயத்துல 71, 72வது வசனத்தை அல்லாஹ் கேட்பான், அந்த இரவை ரொம்ப நாள் நீடிக்க வச்சா அல்லாவை தவிர, அல்லானா தமிழ் எப்படி நம்ம தமிழ்ல இறைவன் அப்படி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல காட் சொல்றோமோ, அரபிக் லாங்குவேஜ்ல அல்லானா காட், ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். ஓகேங்களா, அல்லானா வேற யாரும் ஒரு பர்டிகுலர் பர்சன் கிடையாது, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் காட் தான் அல்லாஹ். ஓகேங்களா, எது சொல்றாங்கன்னா இரவை அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது உலகம் அழியிற நாள் வரைக்கும் ஃபுல்லாவே இரவா இருந்தா அதுல இருந்து உங்களை காப்பாற்ற யாரால முடியும்? அல்லாஹ்வை தவிர, இறைவனால தவிர யாரால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, எப்படி சொல்றாங்கன்னா, உலகம் அழியிற வரைக்கும் இரவாவே இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி உலகம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா பகலாவே இருந்தா இறைவனை தவிர்த்து உங்களால யாரால உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது உங்களுக்கு பர்டிகுலர் இங்க வரும். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு மாதங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு பகலா இருக்கு, இரவா இருக்கு.
ஸோ இது இப்படி வந்து ஒரு வசனம் வந்து சொல்லுது இதுல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட வசனம் வந்து பகல் இரவு எப்படி வருது, அந்த உங்களுக்கு அதோட சயின்ஸ் எல்லாம் இப்போ ப்ரூவ் ஆகுது. அது இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்பிட்ல சுத்தினாதான் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி இப்போ சயின்ஸ் ப்ரூவ் பண்றாங்க. பட் இது எல்லாமே வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குரான்ல வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர் மூலமா இந்த குரான் வந்து இறைவன் சொன்னாங்க. எப்படின்னா அவருக்கு வந்து எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்ப யோசிச்சுக்கோங்க, இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் எவ்வளவு படிச்சிருக்காங்க. இப்போ ஆஸ்ட்ரானமி சயின்ஸ் ஸ்பேஸை பத்தி படிக்கணும்னா ஆஸ்ட்ரானமின்னு ஒரு சிலபஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சப் ஸ்டடிஸ் இருக்கு. ஆனா எதுவுமே தெரியாத நேரத்துல ஆக்சுவலி அங்க வாட்ச் கூட இருக்காது அந்த காலத்துல. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு வேர்ட்ஸ், ஒரு வசனத்தை யாரால, ஒரு சாதாரண மனிதரால சொல்ல முடியுமா? அப்ப யோசிச்சுக்கோங்க, இந்த குரான் வந்து இறைவனிடத்திலிருந்து நம்ம கிட்ட வந்துச்சு, ஃபைனல் மெசேஜ் அந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த குரான்ல நிறைய உங்க கேள்விக்கு பதில் இருக்கும். இப்ப நீங்க சயின்ஸ் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் படிச்சு பாருங்க. நான் முஸ்லிம்ஸ்க்கு இந்த குரான் அன்பளிப்பாக வழங்கப்படும். இங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ணி வைப்பாங்க. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.